பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களை பார்த்துதான் தைரியப்படுத்துறாங்க. பயப்படாத என் மகளே, என் மகனே, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ மகிழ்ந்து களிக்கூறு, அதுதான் என்னுடைய ஆசை சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சிட்டு பயந்துட்டு இருக்கீங்க. ஏசப்பா இது எப்படியா போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கீங்க. அநேக டைம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, இது என்னமா நடக்கும், எனக்கு முன்பாக ஒரு பாதியுமே தெரியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க. ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்பொழுதும் எனக்குள்ள மகிழ்ச்சியா இரு, அது மாத்திரம்தான் நீ செய்ய வேண்டிய வேலை. என்னை நோக்கி காத்திருந்து ஜெபம் பண்ணு, மகிழ்ச்சியா இரு, நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களை பலப்படுத்துறாங்க. இந்த நாள்ல உங்களை என்ன காரியம் துக்கப்படுத்துது, எந்த காரியம் உங்களை பயமுறுத்துது, இந்த நிமிஷமே ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா இந்த காரியம் என்ன பயமுறுத்துது, இந்த காரியம் எப்படி போய் முடியும் எனக்கு தெரியல ஏசப்பா, நான் ரொம்ப பயந்து போன நிலைமையில காணப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி நீங்க கேளுங்க. நிச்சயமா ஏசப்பா அந்த பயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுவாங்க. பிசாசு தான் அந்த பயத்தை கொண்டு வந்து உங்களை முடக்கி போட்டுருவான். என்னைக்குமே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. ஏசப்பாவை மீறி என்ன நடக்க போகுது, அந்த தைரியம் இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் எப்போ வரும், நம்ம கர்த்தரோட நடக்கும்போது அந்த விசுவாசம் வரும். கர்த்தரை மீறி ஒன்றும் நடக்க போறது இல்லை. உங்களுக்கு எந்த தீங்கு பிசாசு வைத்திருந்தாலும் கர்த்தர் அதை முன்ன போய் அந்த தீங்கெல்லாம் மாத்திடுவாங்க. அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷமா இருங்க கர்த்தருக்குள்ள. அதுதான் ஏசப்பா விருப்பப்படுறாங்க. பிசாசு இந்த மாதிரி பயத்தை கொடுத்து உங்களை முடக்கிடுவான். ஏசப்பா கிட்ட சந்தோஷமா இருக்க விட மாட்டான். நீங்க கஷ்டப்படும் போது அவன் அதை பார்த்து ரசிப்பான். தேவ பிள்ளைகள் துக்க முகத்தோடு காணப்படும் போது அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவான். ஆனா ஏசப்பா அதை ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் இடத்துல விரும்புறது இல்லை. அதனாலதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. ஏசப்பாவை மீறி என்ன நடக்க போகுது, ஒன்னும் நடக்க போகிறது கிடையாது. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்கு நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்காரு. எந்த தீங்கும் உங்களை அணுகாது, நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமா நடக்காது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளை பார்த்து பயப்படாதன்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ந்து களிக்கூறு சொல்லியிருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஏசப்பா. அவங்களோட பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்து போட்டுட்டீங்க. அற்புதத்தை மாத்திரம் அவங்க இனி காண போறாங்க. அதற்காக உங்க துதிக்கிறேன், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. தாழ்த்துற பெருமையாக்குறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment.